வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். தீவிரமாக பரவும் தன்மை கொண்ட டெல்டா வைரஸ் நாட்டில் இன்னும் உள்ளதா? மீனவர்கள் கடற்றொழில் அமைச்சருக்கு விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி சிறையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட ஏனையவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன். சிரியா ஈராக் எல்லையில் அமெரிக்கா வான்வெளி தாக்குதல். அணுசக்தி மையங்களின் படங்களை ஐநாவிடம் தர முடியாது என ஈரான் தெரிவிப்பு. இலங்கை கிரிக்கெட் அணியின் 3 வீரர்கள் உடன் அமுலுக்கு வரும் வரை இடைநிறுத்தம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். தீவிரமாக பரவும் தன்மை கொண்ட டெல்டா வைரஸ் நாட்டில் இன்னும் உள்ளதா? இந்தியாவில் முதல் முறையாக உருமாற்றம் பெற்று தீவிரமாக பரவும் தன்மை கொண்ட டெல்டா வகை வைரஸ் அண்மையில் கொழும்பு தெமட்டகுட பிரதேசத்தில் அடையாளம் காணப்பட்டது. இந்த திரிபு நாட்டில் மேலும் பல பாகங்களுக்கு வியாபித்து உள்ளதா என்பதை கண்டறியும் பரிசோதனைகள் இன்று முதல் ஆரம்பிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு மற்றும் உயிரியல் பிரிவின் பணிப்பாளர் மருத்துவர் சந்திம ஜீவசுந்தர தெரிவித்துள்ளார். இந்த பரிசோதனைகளுக்காக நாட்டின் பல பாகங்களிலும் இருந்து 100க்கும் அதிகமான மாதிரிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் முதல் முறையாக அதிக மாதிரிகளை பரிசோதிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரிகளின் பரிசோதனை முடிவுகள் இன்னும் ஒரு வாரத்திற்கு வெளியிடுவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சந்திர ஜீவசுந்தர தெரிவித்துள்ளார். மீனவர்கள் கடற்றொழில் அமைச்சருக்கு விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. எரிபொருள் வெளியேற்றத்தினால் நாடு முழுவதும் உள்ள கடற்றொழிலாளர்கள் வெளிப்படுத்தி வருகின்ற கருத்துக்கள் நியாயமான முறையில் பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுவோரின் பிரச்சினைகள் தீர்த்து வைக்கப்படும் எனவும் உறுதியளித்தார். ஆழ்கடல் பல நாள் மீன்பிடி கலன்களின் உரிமையாளர்களுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே மேற்குறித்தவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாளிகவத்தையில் அமைந்துள்ள அமைச்சு அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஆழ்கடல் பல நாள் மீன்பிடி கலன்களுக்கான VMS எனப்படும் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தும் செயல்பாடுகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் எனவும் ஆஸ்திரேலியாவினால் வழங்க உறுதியளிக்கப்பட்ட VMS கருவிகள் முன்னுரிமை அடிப்படையில் பொருத்தப்பட வேண்டும் எனவும் ஆழ்கடல் மீன்பிடி கலன் உரிமையாளர்களினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அத்துடன் அரேபிய கடலுக்கு தொழில் நடவடிக்கைகளுக்காக செல்லும் இலங்கை கடற்றொழிலாளர்கள் இந்தியாவிற்கும் மாலைதீவிற்கும் இடையிலான கடற்பரப்பில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாகவும் குறித்த கலந்துரையாடலில் கடற்றொழில் அமைச்சருக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதுடன் இந்தியா, சீசன்ஸ், மாலைதீவு, அந்தமான் போன்ற நாடுகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மற்றும் விடுதலை செய்யப்பட்டுள்ள இலங்கை கடற்றொழிலாளர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மேலும் எரிபொருள் வெளியேற்றத்தினால் கடற்றொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பாக சுட்டிக்காட்டிய ஆழ்கடல் மீன்பிடி கலன்களின் உரிமையாளர்கள் எரிபொருள் மானியம் தொடர்பாக கடற்றொழில் அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஆழ்கடல் மீன்பிடி கலன்களின் உரிமையாளர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, அண்மையில் எரிபொருள் வெளியேற்றம் தொடர்பாக அமைச்சரவையில் பிரஸ்தாபிக்கப்பட்ட போது மண்ணெண்ணெய் விலையை 35 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு துறைசார் தரப்புகளினால் விருப்பம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் கடற்றொழில் அமைச்சர் வலியுறுத்தல் காரணமாகவே 7 ரூபாவாக மாற்றம் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். குறித்த விடயம் தொடர்பாக நாடளாவிய கடற்றொழிலாளர்களின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு நியாயமான முறையில் நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவும் உறுதியளித்தார். ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி சிறையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட ஏனையவர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன். நீதிமன்ற விசாரணையில் உள்ள கைதிகள் நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ள கைதிகள் இன்னும் வழக்கு தாக்கல் செய்யாத கைதிகள் என அனைவரையும் மிக விரைவில் விடுதலை செய்ய அரசாங்கம் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் தெரிவித்துள்ளார். மென்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை காலையிலே இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 24ஆம் திகதி பொசன் தினத்தை முன்னிட்டு நாட்டின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசியல் கைதிகள் 16 பேரை விடுதலை செய்துள்ளார். குறித்த 16 நபர்களும் ஏற்கனவே நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்னும் குறுகிய காலத்தில் தங்களுடைய தண்டனை காலத்தை நிறைவு செய்து வெளியில் வர இருந்தவர்கள். குறிப்பாக அதில் 2 பேர் மாத்திரமே 4 வருடம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்கள்.
ஏனைய 14 பேரும் ஒரு வருடத்திற்குள் சிறையிலிருந்து வெளிவர இருந்த வேளையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். எனினும் இன்னமும் நீதிமன்ற விசாரணையில் உள்ள கைதிகள், நீதிமன்ற தீர்ப்பின் பின்னர் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ள கைதிகள், இன்னும் வழக்கு தாக்கல் செய்யாத கைதிகள் என்று அனைவரையும் மிக விரைவில் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அரசாங்கத்திற்கு முன்வைக்கின்றேன். எனவே ஜனாதிபதியின் அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னும் சிறையில் பயங்கரவாத தடை சட்டத்தில் 1994 ஆண்டு முதல் 2009 ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு 2012, 2013, 2014 ஆண்டுகளில் கைது செய்யப்பட்ட 58 பேர் சிறையில் இருக்கின்றார்கள். அவர்களையும் விரைவில் விடுதலை செய்வதோடு இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு அண்மையில் சமூக வலைதளங்களில் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக செய்திகள் பிரசுரித்தார்கள் எனும் குற்றச்சாட்டில் பலர் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும். இதேவேளை தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதுகள் மேற்கொண்டு வருவது கண்டிக்கத்தக்க விடயம் என்பதை நான் இங்கு பதிவு செய்கின்றேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மல்நாதன் தெரிவித்தார். தமிழோசை ஊடக குழாமினால் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைப்பு. கொரோனா தொற்றின் காரணமாக வாழ்வாதாரங்களை இழந்துள்ள குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழோசை இணையதளமும் தமிழோசை பக்தி தொலைக்காட்சியும் இணைந்து முதற்கட்டமாக இன்றைய தினம் திருகோணமலை, காந்திபுரம் மற்றும் அடம்போடை ஆகிய பிரதேசங்களில் உள்ள தெரிவு செய்யப்பட்ட 50 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது தமிழோசை குழுமத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குமார் ஜெயக்குமரன் உட்பட சிரேஷ்ட முகாமையாளர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு கடத்த தயார் நிலையில் காணப்பட்ட சுறா துடுப்பு உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 கைது. இலங்கைக்கு கடத்த சரக்கு வாகனத்தில் தூத்துக்குடியிலிருந்து கீழ்கரைக்கு கொண்டுவரப்பட்ட சுறா துடுப்பு, ஏலக்காய் பயன்படுத்தப்பட்ட கடல் அட்டை ஆகியவற்றை நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை பறிமுதல் செய்த மொரைன் போலீசார் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்துக்கு அருகே இலங்கை உள்ளதால் தமிழகத்திலிருந்து கஞ்சா, கடல் அட்டை, பீடி இலைகள், கடல் பல்லி உள்ளிட்டவைகள் இலங்கைக்கும், அதேபோல் இலங்கையிலிருந்து தங்கக்கட்டிகள் தமிழகத்திற்கு கடல் வழியாக கடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்திலிருந்து ராமநாதபுரம் வந்த சரக்கு வாகனத்தை திருப்புலானி அருகே தேவிப்பட்டினம் பொறைன் போலீசார் நிறுத்தி சோதனை செய்தபோது வாகனத்தில் தலா 30 கிலோகிராம் வீதம் 15 மூட்டைகளில் இருந்து 450 கிலோ தடை செய்யப்பட்ட சுறா இறக்கை, தலா 50 கிலோ வீதம் 5 மூட்டைகளில் இருந்த 250 கிலோ ஏலக்காய் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து வாகன சாரதியிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது குறித்த பொருட்களை கீழ்கரையை சேர்ந்த காசி முகமது என்பவரது குடோனுக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் ஹாசி முகமது குடோனை போலீசார் சோதனை செய்தனர். அங்கு பயன்படுத்திய நிலையில் இருந்த 55 கிலோ கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இப்பொருட்கள் அனைத்தும் மருத்துவ பயன்பாட்டிற்காக கீழ்கரையிலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு கடத்த இருந்தது என விசாரணையில் தெரியவந்தது. இது தொடர்பாக கீழ்கரையைச் சேர்ந்த ஹாசி முகமது மீரா ஹாசி, சஹாப்தீன் சாஹிப் மண்டபத்தைச் சேர்ந்த இம்ரான்கான், சேதுக்கரையைச் சேர்ந்த ஹபீப் உசேன் ஆகியோரை கைது செய்த மொரைன் போலீசார் தமிழகத்திலிருந்து கடத்தல் பொருட்களை இலங்கைக்கு கடத்தும் முக்கிய ஏஜென்ட் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குறித்த பொருட்கள் பல லட்சம் ரூபாய் பெறுமதியானவை என போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டுச் செய்திகள். உலகின் மதிப்புமிக்க நாணயமாக குவைத் தினார் தேர்வு. ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட 180 நாடுகளின் நாணயங்களில் குவைத் தினார் உலகின் மதிப்புமிக்க நாணயங்கள் என்ற பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. உலகில் அமெரிக்கா டாலர், இங்கிலாந்து ஸ்டேர்லிங் பவுண்ட், யூரோ நாணயம் என்பன வலுவான நாணயங்களாக கருதப்படும் நிலையில் அதனை விட வலுவான நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளதாக இது தொடர்பாக அறிக்கை வெளியிடும் குட் ரிட்டன் இணையதளம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி அமெரிக்க டாலருக்கான நிகரான ஒரு குவைத் தினாரின் வர்த்தக மதிப்பு $3.32 இரண்டாவது இடத்தில் பஹ்ரைன் தினார் உள்ளது. ஒரு தினார் $2.65 வர்த்தக மதிப்பு பெறுகிறது. மூன்றாவது இடத்தில் ஓமான் ரியால் உள்ளது.
சிரியா ஈராக் எல்லையில் அமெரிக்கா வான்வெளி தாக்குதல். சிரியாவில் 2 இடங்கள் மற்றும் ஈராக்கில் ஒரு இடத்திலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் உத்தரவுப்படி நடத்தப்பட்ட வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் ஈரான் பயங்கரவாத அமைப்புகள் தொடர் தாக்குதலை நடத்தி வருவதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்காவின் ராணுவ மையமான பென்டகன் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத மையங்கள் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ள இடங்களாகவும் செயல்பட்ட இடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் பற்றிய விவரங்கள், தகவல்கள் ஏதும் வெளியிடவில்லை. கடந்த 5 மாதங்களில் ஈரான் பயங்கரவாத அமைப்பு மீது அமெரிக்கா நடத்தும் 2வது தாக்குதல் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அணுசக்தி மையங்களின் படங்களை ஐநாவிடம் தர முடியாது என ஈரான் தெரிவிப்பு. கடந்த 2015ஆம் ஆண்டு ஈரான், அமெரிக்கா உள்ளிட்ட 6 நாடுகளுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அதில் ஆக்கப்பூர்வமான தேவைகளுக்கு மாத்திரமே யுரேனியம் செறிவூட்டு ஈரானுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. அதன் நிமித்தம் ஈரான் எவ்வளவு யுரேனியம் இருப்பு வைத்துக் கொள்ளலாம், எந்த அளவுக்கு அவற்றை செறிவூட்டலாம் என்று வரையறுக்கப்பட்டது. அதன்பின் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்று குறிப்பிட்ட ஒப்பந்தத்தில் குறைபாடுகள் உள்ளதாக கூறி அதிலிருந்து விலகினார். அத்துடன் ஈரான் மீது மீண்டும் பொருளாதார தடைகளை விதித்தார். அதற்கு பதிலடியாக அணுசக்தி ஒப்பந்த விதிகளை அடுத்தடுத்து மீறிய ஈரான் தெஹ்ரானுக்கு தெற்கே போர்டோ என்ற இடத்தில் நிலக்கீழ் அணு ஆலையில் 2015ஆம் ஆண்டு நிறுத்தப்பட்ட யுரேனியம் செறிவூட்டல்களை மீண்டும் ஆரம்பித்தது. இதன் காரணமாக ஈரான், அமெரிக்கா இடையே முறுகல் வலுத்துள்ளது. தொடர்ந்தும் ஈரான் அணு ஆயுத செறிவூட்டல்களை அதிகரித்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை குற்றம் சுமத்தி வந்த நிலையில் அமெரிக்காவில் புதிய அதிபராக ஜோ பைடன் தெரிவு செய்யப்பட்டு புதிய நிர்வாகம் ஈரானுடன் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முனைப்பு காட்டி வருகின்றது. இந்த சூழலில் ஈரானில் கடந்த 18ஆம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தலைமை நீதிபதி இப்ராஹிம் ரைசி வெற்றி பெற்றார். இவர் அமெரிக்காவினால் தடை செய்யப்பட்ட ஒரு தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது ஈரான் மீதான பொருளாதார தடைகளை அமெரிக்கா தளர்த்தாவிட்டால் தங்களது அணுசக்தி மையத்தில் பொருத்தப்பட்டுள்ள IAEA கண்காணிப்பு கேமராக்கள் அகற்றப்படும் என ஈரானின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளிவிவகாரங்களுக்கான நாடாளுமன்ற குழு செய்தி தொடர்பாளர் எச்சரித்துள்ளார். ஈரான் நாடாளுமன்ற அவைத் தலைவர் முகமது பாகர் ஹலிபா கூறும்போது அணுசக்தி மையங்களில் உள்ளே எடுக்கப்படும் படங்களை IAEA உடன் பகிர்ந்து கொள்வதற்கான ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டது. எனவே இனி அத்தகைய படங்களை அந்த அமைப்பிடம் வழங்க முடியாது என தெரிவித்துள்ளார். ஈரானின் இந்த அறிவிப்பு பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அடுத்த 40 ஆண்டுகளுக்கு ஆஸ்திரேலியாவில் நிதி பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு. கோவிட் தொற்றின் தாக்கமே காரணம். கடந்த 2 வருடங்களாக உலகின் செல்வந்த நாடுகள் முதல் அனைத்து நாடுகளும் கோவிட் தொற்றினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாட்டினதும் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆஸ்திரேலியாவிலும் கோவிட் தொற்றாளர்கள் கடந்த 2 வருடங்களாக கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு நாடு முடக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக ஆஸ்திரேலியாவின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் நீதியரசர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆஸ்திரேலியாவில் தொற்றின் தாக்கம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு நாடு வளமைக்கு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் இந்தியாவில் பரவிய டெல்டா வகை வைரஸ் ஆஸ்திரேலியாவிலும் பரவ ஆரம்பித்து தற்போது அதிதீவிரம் காட்டி வருகின்றது. இதனால் நாடு மீண்டும் முடக்கப்பட்டுள்ளது. எனவே எதிர்வரும் 40 ஆண்டுகளுக்கு ஆஸ்திரேலியாவில் நிதி தட்டுப்பாடுகள் வாய்ப்புகள் உள்ளதாக ஆஸ்திரேலிய நீதியரசர் தெரிவித்துள்ளார். பொது முடக்கம் காரணமாக உற்பத்தி பொருட்களின் வீழ்ச்சி, விவசாய உற்பத்திகளின் வீழ்ச்சி, ஏற்றுமதி இறக்குமதிகளின் வீழ்ச்சி காரணமாக பொருளாதாரம் பெரும் தேக்கத்திற்குள்ளாகியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்கு முக்கிய காரணம் கோவிட் தொற்றினால் பொருளாதாரம் தேக்கமடைந்துள்ள நிலையில் அடுத்த சில வருடங்களில் நாட்டின் மக்கள் தொகையின் அதிகரிப்பு ஏற்படுவதே காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். யூரோக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியிலிருந்து பெல்ஜியம், செக் ரிபப்ளிக் அணிகள் காலிறுதிக்கு முன்னேற்றம். போர்த்துகல் அணி வெளியேறியது. யூரோக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளில் நாக் அவுட் சுற்று நடைபெற்று வரும் நிலையில் நேற்று நடைபெற்ற முதலாவது போட்டியில் நெதர்லாந்து மற்றும் செக் ரிபப்ளிக் அணிகள் களம் கண்டன. இப்போட்டியில் மிகவும் பலம் வாய்ந்த நெதர்லாந்து அணியை 2-0 என்ற அடிப்படையில் செக் ரிபப்ளிக் அணி வீழ்த்தியது. போட்டியின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் போடாத நிலையில் செக் ரிபப்ளிக் அணியின் தோமஸ் ஹோல்ஸ் 68வது நிமிடத்தில் கோல் போட்டு தனது அணியினை முன்னிலைப்படுத்தினார். அதன்பின் 80வது நிமிடத்திலும் அவ்வணியின்
பெட்ரிக் செச்சிக் மற்றொரு கோல் போட்டதன் அடிப்படையில் செச் ரிபப்ளிக் அணியின் வெற்றி உறுதியானது. இரண்டாவதாக நடைபெற்ற போட்டியில் பலம் பொருந்திய இரு அணிகளான பெல்ஜியம் மற்றும் போர்த்துகல் அணிகள் களம் கண்டன. இப்போட்டியின் முதல் பாதியில் 42வது நிமிடத்தில் பெல்ஜியம் அணியின் நட்சத்திர வீரர் ஜோர்கன் அசாட்டினால் கோல் ஒன்று பெறப்பட்டது. அதன் பின் இரண்டு அணிகளும் கோல் போடாத நிலையில் இறுதியாக 1-0 என்ற அடிப்படையில் பெல்ஜியம் அணி வெற்றி பெற்றது. இந்த தோல்வியின் மூலம் பலம் பொருந்திய போர்த்துகல் அணி யூரோ கிண்ண தொடரிலிருந்து வெளியேறியது. இன்றைய தினம் இரவு குரோஷியா எதிர் ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் எதிர் சுவிட்சர்லாந்து ஆகிய போட்டிகள் நடைபெறவுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் 3 வீரர்கள் உடன் அமுலுக்கு வரும் வரை இடைநிறுத்தம். உலகளவில் கொரோனா பரவலுக்கு மத்தியில் இங்கிலாந்து கிரிக்கெட் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இலங்கை அணியின் ஹுசல் மெண்டீஸ், தனுஷ்க குணதிலக மற்றும் நிரோஷன் திக்வெல் ஆகியோர் சுகாதார உயிர்குமிழி நடைமுறையை மீறிய குற்றச்சாட்டில் உடன் அமுலுக்கு வரும் வரையில் இலங்கை கிரிக்கெட் அணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை தெரிவித்துள்ளது. இலங்கை கிரிக்கெட் செயலாளர் மொஹன் டி சில்வா இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த மூவரையும் உடனடியாக நாட்டிற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.